சுக்கி, பீக்கு, பாருங்க, இதுதான் நம்ம ட்ரெயின். இது நம்ம பாட்டி தாத்தா கிட்ட கூட்டிட்டு போகும். ட்ரெயின் போகும். சுக் 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 சுக். டிக்கெட் டிக்கெட். அப்பா பியாரி, நீங்க டிக்கெட் வாங்கிட்டீங்கல்ல? ஆமாமா, நான் நேத்தே எல்லாருக்கும் டிக்கெட் வாங்கிட்டேன். போங்க போங்க, ட்ரெயின் கிளம்ப போகுது. போங்க போங்க. அட, இந்த ட்ரெயின் நடுவழியில ஏன் நின்னு போச்சு? ட்ரெயின் ட்ராக்ல ஏதோ இருக்கு. என்னாச்சு அப்பா? வாங்க, நாம வெளிய போய் பார்க்கலாம். அட அட, இது ஆட்டுக்குட்டி. மேமே. போப்போம். அந்த ஆட்டுக்குட்டி பயந்து போயிடுச்சா? ஆமா பிக்கு, அதுக்கு இப்போ அதோட அம்மா அப்பா வேணும். மேமே. பீக்கு, வா, இதோட அம்மா அப்பாவை தேடலாம். இல்லனா இங்கிருந்து இது போகாது. ஆமா, இதுதான் சரி. வாங்க, எல்லாரும் தனித்தனி திசையில தேடினா வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும். நான் இங்கேயே இருக்கேன், இந்த 2 குழந்தைங்க கிட்ட. சரி அம்மா பியாரி, நாங்க இப்ப வந்துடுறோம். ஆடே ஆடே, நீங்க எங்க இருக்கீங்க? அப்பா, அங்க பாருங்க, அந்த செடி ஆடுது. ஓ, ஏதாவது விலங்கா இருக்கும், நான் பாக்குறேன். மேமேயோட அம்மா அப்பா கிடைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இவங்க குழந்தைகிட்ட கூட்டிக்கிட்டு போலாம். இந்தாங்க இனிப்பான இலைகள். என் பின்னாடியே வாங்க ஆடுகளே. வாங்க வாங்க. அருமை அருமை, குட்டியோட அம்மா அப்பா கிடைச்சிட்டாங்களா? தேங்க்யூ பியாரி சார். தேங்க்யூ. வாங்க வாங்க, எல்லாரும் ட்ரெயின்ல உட்காருங்க. இது நம்ம ஸ்டேஷன் இல்ல. டாடா மேமே, டாடா. எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்க. மீன் பிடிக்கிற வலை.
அட, இது கொசு வலை. கொசுவ பிடிக்கவா? இல்ல இல்ல, கொசுல இருந்து நம்மள பாதுகாத்துக்க. இத தூங்க போகும்போது 4 பக்கமும் மாட்டிடுவாங்க. டென்ட் மாதிரியா? ஆமா, அப்படிதானே வச்சுக்கோயேன். வாவ், வாங்க வாங்க, இன்னைக்கு இத வச்சு டென்ட் விளையாடலாம். அட, இங்க எந்த விளையாட்ட பத்தி பேச்சு நடக்குது? இன்னைக்கு நாம டென்ட் விளையாடலாம். அப்பா, நீங்களும் வருவீங்கல்ல? டென்ட். அட சூப்பர், இது ரொம்ப நல்ல ஐடியா. நாம டென்ட்டுக்குள்ள உட்கார்ந்து டீயும் டிஃபனும் சாப்பிட முடியும். ஓகே ஓகே, வாங்க இந்த கொசு வலையை எடுத்துட்டு வெளியில போலாம். இதோ நான் இப்போ கயிறை கட்டுறேன். படிச்சிட்டேன். எஸ். சபாஷ். இப்ப அந்த முடிச்ச அவரு பீக்கும். அப்புறம் இது கடைசி. சூப்பர் சூப்பர், என்னம்மா டென்ட் கட்டியிருக்கீங்க? இந்த நேரத்துல சுட சுட டிஃபன் சாப்பிடலாம். டென்ட்க்கு உள்ளயா? எவ்வளவு ஜாலியா இருக்குல்ல? வீட்டுக்கு முன்னாடி இன்னொரு வீடு. சரி வாங்க, படுத்துக்கிட்டே வானத்தை பார்க்கலாம். வாவ், அருமை. வானம் எவ்வளவு தெளிவா இருக்கு. அங்க பாருங்க, இலை மற்றும் பூக்கள். இலை, பூ. கொசு வலைக்கு பதிலா இது இலை பூ வலை ஆயிடுச்சு. மா, மா, நாங்களும் உங்க பொம்மை ஒர்க் ஷாப்புக்கு வரலாமா? பொம்மை. பீக்கு, டுக்கி, நான் வேலைக்கு போறேன். ஒர்க் ஷாப்போட சுவர்ல பெயிண்ட் பண்ணி ஆகணும். அது குழந்தைங்க விளையாடுற இடம் கிடையாது. நாங்க ரொம்ப நல்ல குழந்தைகளா நடந்துப்போம். சேட்டையே பண்ண மாட்டோம். ஓகே, வாங்க. பீக்கு, டூக்கி, ஆளுக்கு ஒரு சேர் எடுத்துட்டு வந்து உட்காருங்க. அங்கேயே விளையாடுங்க. செல்லுங்களா,
பெயிண்டிங் ஆயிடுச்சு. வேண்டா டூக்கி, இப்போ ஈரமா இருக்கு, கைய வைக்காத. சரி, நான் இதை எல்லாத்தையும் போய் வச்சிட்டு வரேன். சுவர் நல்லா காயட்டும், சரியா? சரி சரி சரி. வாட்டுக்கி, இப்ப சுவர் காஞ்சிருக்கும், செக் பண்ணலாமா? என்ன பண்ணிட்ட? வேண்டாம், என் மேல பட்டுடும். அப்படியா? என் மேல பெயிண்ட் அப்பிட்டியா? பீகோ, டூக்கி. டூக்கி தான் ஆரம்பிச்சாமா. பீகு, உங்க 2 பேரையும் கையும் களவுமா புடிச்சிட்டேன். நான் தான் சொன்னேன்ல, பெயிண்ட் காயட்டும்னு. சாரிமா, தப்பு பண்ணிட்டோம். நாங்க பெயிண்ட் காஞ்சிருச்சுன்னு நினைச்சோம். ஷாய் ஷாய். ப்ராமிஸ், மறுபடியும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ப்ராமிஸ். சரி, இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணலாம். பீகு, அந்த பச்சை கலர் பிரஷையும் பெயிண்டையும் எடுத்துட்டு வா. நீ தடுக்கி விழுந்த பெயிண்ட் சுவர், அத பூவால நான் செஞ்ச கவர். பாப்பா பியாரி, இன்னைக்கு சாப்பிட சோலை பட்டோரை செய்றீங்களா? மா பியாரி, இன்னைக்கு என்னமோ உடம்பு ரொம்ப வலிக்குது. நான் கொஞ்சம் ஓய்வெடுக்கலான்னு நினைக்கிறேன். ஓ, நீங்க நல்ல ஓய்வெடுங்க. நான் போய் உங்களுக்கு மருந்து எடுத்துட்டு வரேன். பீகு, டூக்கி, நான் இப்போ வெளியில போயிட்டு வந்துடுறேன். அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவரை கொஞ்சம் பாத்துக்கோங்க, சரியா? சரி சரி. ஓ சரிம்மா, நல்லா பாத்துக்கிறோம். அப்பா, டூக்கி அப்பாவை தூங்க விடு, நாம் அவரை பாத்துக்கணும். நானும் அப்பாவுக்கு ஏதாவது கொண்டு வரேன். வா டூக்கி, அப்பாவுக்கு ஏதாவது சாப்பிட கொண்டு வரலாம். கூக்கி. எஸ். அப்பாவுக்கு ஏதாவது இனிப்பு கொடுக்கலாம். பீகு, டூக்கி, நீங்க அப்பாவை பத்திரமா பாத்துக்கிட்டீங்களா? அட, நல்லா பாத்துக்கிட்டோம்மா, நீங்களே பாருங்களே. அப்பா அப்பப்பா.
என்ன விஷயம் பாப்பா பியாரி? அப்பா உங்களுக்கு சரியாகிடுச்சு. பீக்கு டூக்கி அப்பாவை பாத்துக்கிட்டாங்க, அப்பாவை அலங்கரிச்சுக்கிட்டாங்க, உடம்பு வலிய விரட்டிட்டாங்க. ஒருவர் கை பிடிச்சா 2 பேர், செயின் உருவாக பல பேர், செயின் பெருசாக நிறைய பேர், 10, 20, 30 பேர். பீக்கு பிடிப்பான். ஓடுங்க ஓடுங்க. ஓடுங்க ஓடுங்க. என்ன புடி, என்ன புடி, செயின் செயின். Oh no. செயின் செயின். புடி புடி. எனக்கும் செயின். அட, இவங்க 2 பேரையும் நிதானமா பிடிக்கலாம். முதல்ல பென்னிய பிடிக்கலாம். இல்ல பீக்கு, ஒருவேளை செயின் நீளமாச்சுன்னா பென்னிய பிடிக்கிறது சுலபமாயிடும். செயின் செயின். செயின் செயின். சம்சம், இவங்க 2 பேரும் நம்மள இன்னும் ஸ்லோவாக்கிட்டாங்க. ஆனா எனக்கு ஒரு ஐடியா தோணுது. அட, நீங்க எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் என்ன பிடிக்கவே முடியாது. நாம ஸ்ட்ரெயிட் லைன்ல பின்னிய பிடிக்க முடியாது. ஒருவேளை நாம வட்டமா 2 பக்கமும் போனா அவனை பிடிச்சிடலாம். எஸ், வட்டம். வட்ட செயின். பிடிச்சிட்டேன். இல்ல, செயின் பிடிச்சது பின்னிய 10, 20, 30 இல்ல. பீக்கு, டீ சன்னி கொண்டு வா. என்ன, பின்னியை கொண்டு வாவா? அட, பின்னி இல்ல, சன்னி. சன்னி. பின்னி இல்லையா, கின்னி. சன்னி சன்னி. ஏன் இப்படி கத்தி பேசுற பீக்கு? சம்சம் ஏன் பின்னி கின்னின்னு சொல்றான்னு தெரியல. இவ்வளவு சத்தமா கத்தி கூட எனக்கு எதுவுமே புரியலையா? சரி, வா, நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன். நாம செய்ய போறது கப் ஃபோன். கப் ஃபோனா? ஆமா, எனக்கு ஒரு பேப்பர் கப் எடுத்துட்டு வா, அப்புறம் ஒரு நீளமான நூல்.
சரி, இப்ப முதல்ல இது ரெண்டுலயும் ஒரு ஓட்டை போடலாம். அப்புறம் ஒரு நீளமான நூலோட ரெண்டு பக்கத்தையும் இந்த கப்ல இருக்கிற ஓட்டையில கட்டலாம். இப்ப தயாராயிடுச்சு கப் போன். பீக்கு சீக்கிரம் வா. சன்னி சம்சம் குட்டி எப்படி இருக்க? ஆண்டி, நான் நல்லா இருக்கேன். இதுல ரொம்ப தெளிவா கேக்குது. சன்னி சம்சம், இப்ப சொல்லு, என்ன வேணும்? சன்னி சன்னி. ஓ, சன்னியா? நான் பின்னி அப்புறம் கின்னின்னு நினைச்சேன். இந்தாங்க, என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு. அங்கிள், இந்த சில்லறையை ஏன் கொண்டு வந்தீங்க? அட, நீங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தீங்கல்ல, தண்ணி எண்ணி, அதனால கொண்டு வந்தேன். அங்கிள், தண்ணி எண்ணி இல்ல, சன்னி சன்னி சன்னி. தெரியுமா, நேத்து ராத்திரி நான் ஒரு சத்தம் கேட்டேன். அந்த காட்டுல இருந்து வந்தது. என் மாமா சொல்லியிருக்காரு, அந்த காட்டுல ஒரு பெரிய மான்ஸ்டர் இருக்கான். மான்ஸ்டரா? எவ்ளோ பெருசு? ரொம்ப பெருசா பயங்கரமா இருக்கும். அதோடைய பல்லு ரொம்ப பெருசு, கண்ணு ரொம்ப செவப்பா இருக்கும். ஓ, நல்ல காலம் அந்த மான்ஸ்டர் இங்க வரல. அட, நீங்க ரெண்டு பேரும் பயந்துட்டீங்க. இன்னைக்கு நான் மான்ஸ்டரை பார்க்க போறேன். வரீங்களா இல்ல பயமா? நான் பயப்படல. காட்டு பக்கம் போக கூடாதுன்னு அம்மா சொல்லிருக்காங்க, அதனாலதான். ஆமா, நானும் எதுக்கும் பயப்பட மாட்டேன். ஆனா அம்மா அப்பா திட்டுவாங்க. அட வாங்கப்பா, யாருக்கும் தெரியவே தெரியாது. டுக்கி, நீ வராத. ஆமா டோக்கி, இது குழந்தைங்களுக்கு கிடையாது. என்ன மாதிரி சூப்பர் ஃபாஸ்டா இருக்கணும். பகல்ல அந்த மான்ஸ்டர் இங்க வராதுன்னு நினைக்கிறேன். சரி, வாங்க திரும்ப போகலாம். நீ நிஜமாவே பயந்துட்டியா பயந்தாங்கோலி? என்னால தனியாவே போக முடியும். அது இங்க பக்கத்துல தான் இருக்கு. வா பின்னி, போயிடலாம். நில்லு, நான் ஒரு முறை பாக்குறேன். ஆனா நீங்க ரெண்டு பேரும் ஓடிடாதீங்க. அது தூங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி. டுக்கி, போகாத. அது டூக்கிய புடிச்சிடுச்சோ என்னமோ. இப்போ அம்மா அப்பாக்கு என்ன சொல்லுவேன்? வா, வீட்ல இருந்து யாரையாவது கூட்டிட்டு வரலாம். நாம அந்த மாஸ்டரை ஒரு கை பார்க்கலாம். பீக்கோ, நீ கவலைப்படாத.
பயப்படாதீங்க, நான் இங்க தான் இருக்கேன். டோக்கி, உனக்கு ஒண்ணுமில்லையே. தப்பிச்ச. நல்ல வேளை அங்க மான்ஸ்டர் இல்ல. ஜூஜு ஜீஜி. அட, இதுதானா சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தது? அட வெட்டிக்கலையா? நான் டாய்லெட் போய் இருந்தேன். நீ ஓடுறதுலயும் சூப்பர் ஃபாஸ்ட் தான் பின்னி. அட, இதுக்கு அடிபட்டிருக்கு. வா டோக்கி, இதுக்கு மருந்து போடலாம். ஜூஜு. ஷபாஷ் டோக்கி, இது வெட்டுக்கிளியோட மெத்தையாகிடுச்சு. வெட்டுக்கிளி, குட் நைட். அட, இப்ப இதுக்கு மருந்து போடணும். அப்பதான் இது நிம்மதியா தூங்கும். நீ இங்கே இரு, நான் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுத்துட்டு வரேன். இதோ பிளாஸ்டர். ஆனா இது ரொம்ப பெருசா இருக்கு. பிக்கு டோக்கி, என்ன பண்றீங்க? வெட்டுக்கிளி. ஓஹோ, இதுக்கு காலில் சுளுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பிளாஸ்டரை போடுங்களேம்மா. இது ரொம்ப பெருசு. போ, அப்பா கிட்ட ஒரு கிண்ணம் வெந்நீரும் மஞ்சள் பொடியும் கேட்டு வாங்கிட்டு வா. அட சூப்பர், இது சிரிக்குது. உனக்கு ஒன்னும் ஆகாது செல்லம். மஞ்சள்னால இது சீக்கிரமே சரியாயிடும். மஞ்சள். நான் இதுக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன். அட பீக்கோ, நான் சொல்றத கேளு. இது எதையுமே சாப்பிட மாட்டேங்குது டோக்கி. இந்த கிரேப்ஸையாவது சாப்பிடு. பீக்கோ, இத கட்டாயப்படுத்தி எதுவும் கொடுக்காத. இதுக்கு உடம்பு சரியானதும் அது தானா சாப்பிடும். ஆனா எப்போ?
உன்னோட குட்டி நண்பன் எப்படி இருக்கான்? அம்மா, வெட்டிக்கிளி கிரேப்ஸ வெட்டி சாப்பிட்டுட்டு வெட்டியா உட்கார்ந்திருக்கு. பீக்கு டூக்கி, இன்னைக்கு விருந்தாளிங்க வர போறாங்க. நாங்க கொஞ்சம் சாமான் வாங்க போறோம். அது வரைக்கும் நீங்க 2 பேரும் ஹோம்வொர்க் செஞ்சு முடிங்க. அப்புறம் ஹால சுத்தமா வைங்க. நாங்க சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வந்துடுறோம். ஓகே. குவாக். போ, இத கிச்சன்ல வச்சுடு பீக்கு. டோக்கி, என்ன பண்ணி வச்சிருக்க? செவரு முழுக்க நாசம் பண்ணி வச்சிருக்க. ஓஹோ, இப்போ விருந்தாளிகளும் வர போறாங்க. டூக்கி, டிராயிங் புக்ல கலர் பண்ணனும், சுவத்துல இல்ல. பாப்பா பியாரி, உங்ககிட்ட தடியான கயிறு இருக்கா? அப்புறம் என் டூல் பாக்ஸ். பீக்கு, சுத்தியில கொடு. அப்புறம் பாப்பா பியாரி, கொஞ்சம் ஆணிய கொடுங்க. பாப்பா பியாரி, அந்த கயிறை கொடுங்க. முடிஞ்சது. அருமை மாப்பியாரி, இது பெயிண்டிங்கா ஆயிடுச்சு. சூப்பர் டூக்கி, ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர். இப்ப ரொம்பவே நல்லா இருக்கு இல்லையாமா? ஆமா பீக்கு. டூக்கி, இன்னைக்கு வரைஞ்சது பரவாயில்ல. ஆனா இனிமே ஏதாவது வரையணும்னு ஆசை இருந்தா இந்த ஃப்ரேம்குள்ளேயே வரைஞ்சுக்கோ. சரி, இன்னையிலிருந்து இந்த பெயிண்டிங் இங்கேயே இருக்கும். ஆமா, டூக்கி அடுத்த முறை இன்னும் ஏதாவது கிறுக்கிற வர. இன்னைக்கு நம்ம வீடு விளையாட்டு விளையாடலாம். நீ பீக்கு அப்பா, நான் சம்சம் அம்மா, நீ டோக்கி பேபி. ஓகே பேபி, பிரஷ் பண்ணு. டோக்கி பேபி, உனக்கு இப்ப தூங்குற நேரம் ஆயிடுச்சு. இது பேபியோட படுக்கை. தூக்கமே தூக்கமே வா வா, குட்டி டூக்கிய தூங்க வை. அட, என்னப்பா இவ இன்னும் தூங்கல? இரு, நான் கர்டன்ஸ் எல்லாம் போட்டு இருட்டாக்கிடுறேன். அம்மா தூங்க போறதுக்கு முன்னாடி சூடா பால் கொடுப்பாங்க. நாமளும் அவளுக்கு பால் கொடுக்கலாம். இந்த டோக்கி, சுட சுட பால் குடி.
பீக்கு, தூங்க வைக்கிறதுக்கு இன்னொரு வழி இருக்கு. தலையில எண்ணெய் ஊத்தி மசாஜ் பண்ணலாம். ஓகே பீக்கு, கொஞ்ச நேரம் உனக்கு மசாஜ் பண்ணி விடுறேன். இது எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? அப்படியா? கொஞ்ச நேரம் பொறுத்து எனக்கு மசாஜ் பண்ணு. அட என்னோட பால் எங்க போச்சு? என்னாச்சு பீக்கு? அப்பா, என் பால் கிடைக்க மாட்டேங்குது. ஆ? ஆ? இந்த ரூம்ல நீ கூட தொலைஞ்சு போக வாய்ப்பு இருக்கு. சரி, முதல்ல இது எல்லாத்தையும் ஒழுங்கா எடுத்து வை. அட போங்கப்பா, இந்த வேலையை நான் அப்புறமா செஞ்சுக்கிறேன். அந்த பால் மட்டும் என் கையில கிடைச்சா போதும். ம். இங்க பாரு, அம்மாவுக்கு கோபம் வரும் பீக்கு. நான் சுத்தம் பண்ணிடுறேன் அப்பா. கிடைச்சாச்சு. இப்போ இதோட பேட்டை எங்க வச்சேன்னு தெரியலையே. பீக்கு, ஈகு. நான் என் ரூம்ல இல்லம்மா. பீக்கு, உன்னை எவ்வளவு நேரமா கூப்பிடுறது? ஆ? நீங்க என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க? ஈகு. அப்படியா? அப்போ நம்ம கண்ணாமூச்சி விளையாடுறோமா? எனக்கு இது தெரியாம போச்சே. ஆனா பீக்கு, நீயே இவ்ளோ டென்ஷனா இருக்க? அது என் பேட் கிடைக்க மாட்டேங்குது. ஆமா பீக்கு, இது என்ன இவ்ளோ பெரிய மலை? மலை. இது ஒண்ணும் இல்லம்மா. ஓ பீக்கு, உன் அறையோட நிலைமையே இவ்ளோ மோசமா இருக்கு. பேட் என்ன, இந்த இடத்துல எதுவுமே ஒழுங்கா கிடைக்காது. சாரிம்மா, நானே எடுத்து வைக்கலான்னு தான் இருந்தேன். ம். இப்போ உனக்கு பேட் வேணும்னா ரூம் முதல்ல சுத்தம் பண்ணு. இல்லனா உன்னால எப்படி விளையாட முடியும்? ஓகேம்மா. டூக்கி, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மலை. அட இல்ல இல்ல, மறுபடியும் எனக்கு மலை பண்ணுற ஐடியா இல்ல. இத பார், நான் உனக்கு பொருள் எல்லாம் கொடுக்கறேன். நீ அத பாக்ஸ்க்குள்ள போட்டுடு, சரியா? ஓகே. கார், கார். பொம்மை, பொம்மை. டைனோ, டைனோ. புக், புக். அட, இந்த பேட்டும் கிடைச்சிருச்சு. இது பிரமாதமா இருக்கு. ரொம்ப பிரமாத பசங்களா? இங்க பாருங்க, என்னோட கிரிக்கெட் கேப். இவ்வளவு நாளா தேடிக்கிட்டு இருந்தேன். ம். ஆ, இப்போ இது எனக்கு சொந்தமாயிருச்சு. பால். இப்போ பேட் பால் ரெண்டுமே
கிடைச்சாச்சு. வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து விளையாடலாமா? அட, தண்ணி எங்க போச்சு? தண்ணி ஓஹோ, தண்ணி நின்னு போயிருச்சுன்னு நினைக்கிறேன். அம்மா, அப்பா, தண்ணி நின்னு போச்சு. இப்ப பாத்டப்ப எப்படி நிரப்புறது? நம்ம தண்ணி டேங்க் காலியாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பிரச்சனையும் இல்ல. நம்ம இன்னைக்கு ஹேண்ட் பம்ப் மூலமா தண்ணி கொண்டு வரலாம். ஹேண்ட் பம்ப்? நானும் வரேன். நான் தான் பம்ப் அடிப்பேன். பம் பம் பம். இதுல பீக்கோ தண்ணி கொண்டு வருவான். அப்புறம் இதுல டூக்கி. மெதுவா போ பீக்கோ. இத பாரு, முன்னாடி பக்கெட்டை வை, நான் பம்ப் அடிக்கிறேன். ரெடி அப்பா, பம்ப் அடிங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் போவேன். அம்மா, அப்பா, பாத்தீங்களா? நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். ரொம்ப நல்ல விஷயம் பீக்கு. ஆனா உன்னோட பக்கெட்ல இருக்கிற தண்ணி பாதி வெளியே போயிடுச்சு. இத நான் கவனிக்கவே இல்ல. பிரமாதம் டூக்கி, நீ ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே கொட்டாம எடுத்துட்டு வந்திருக்க. பீக்கு, இப்போ இன்னொரு வாட்டி ஹேண்ட் பம்ப் கிட்ட போயிட்டு வரணும். அவ்வளவு தூரம் மறுபடியும் போகணுமா? சாரி அம்மா. பரவாயில்ல, என்னைக்கு வேண்டாம். ஆனா தண்ணியோட இப்படி ஓடி வந்தனா அப்போ தண்ணி ஓடி போயிரும். வாட் ஓகே, நம்ம சீக்கிரம் குளிச்சிரலாம். இல்லனா மிச்சம் இருக்கிற இந்த தண்ணியும் ஓடி போயிரும். பீக்கு, உன்னோட தண்ணிய குடி. பாருங்க அம்மா, என்னோட மொத்த தண்ணியையும் குடிச்சிட்டேன். வெரி குட். போ, டூக்கியையும் ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்க வை. ஓகே, இப்பவே கொண்டு போய் கொடுக்கறேன். தண்ணி குடி. குடி. இங்க பாரு, இனிப்பா இருக்கு. இங்க பாரு டோக்கி, மொத்த தண்ணியையும் நானே குடிச்சிருவேன். டோக்கி,
தண்ணிய குடி. பீக்கு புடி. ஓ டோக்கி. குடி டோக்கி. 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 டோக்கி, நீ ரொம்ப ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த தண்ணிய குடி. அட, தண்ணி எங்க போச்சு? அட, எனக்கு தெரியாம தண்ணிய நைஸா நீ குடிச்சிட்டியா? இன்னைக்கு வெயில் நல்லா காயுது. மாங்காய் சீக்கிரம் காஞ்சிரும். ஹஹா, அதுக்கப்புறம் அற்புதமான ருசியான மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிரும். ஏய், மாங்காய் ஊறுகாய். என்னோட ஃபேவரட். பீக்கு, சம்சம், நீங்க 2 பேரும் மாங்காய் துண்டுகளை பாத்துக்கோங்க, சரியா? ஆமா பசங்களா, அணிலோ பறவையோ மாங்காய் துண்டுகளை சாப்பிட கூடாது. நோ ப்ராப்ளம் அம்மா. எங்க கிட்ட உண்டிகோல் இருக்கு. பேப்பரால செஞ்ச பாலும் இருக்கு. ஓகே. டோக்கி, மாங்காவை கீழே வை. அது இன்னும் முழுசா காயல. பீக்கு, பறவை. சீக்கிரம் சம்சம், உண்டிகோலை எடு. யா! யா! அட, அங்க பாரு இன்னொன்னு. ஊறுகாவை காப்பாத்திட்டோம். டோக்கி, மறுபடியும் மாங்காய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டியா? டூக்கி, உனக்கு அந்த மாங்காய் புளிப்பா இல்லையா? வெரி குட் பசங்களா. எல்லா பறவைங்களையும் துரத்திட்டீங்களே. சரி, இது நல்லா காஞ்சிருக்கு. இத வச்சு ஊறுகாய் பண்ணலாமா? இப்போ நம்ம மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிருச்சு. ஊறுகாவை பறவைங்க கிட்ட இருந்து காப்பாத்தியாச்சு. ஆனா டோக்கி கிட்ட இருந்து எப்படி காப்பாத்துறது? ஸ்கூல்ல இருந்து வந்துட்டியா பீக்கு? போ, முகத்தை கழுவிட்டு வா. நான் பீக்கு இல்ல, நான் ஒரு ரோபோட்.
ரோபோ. பீக்கு சாப்பிடவா? நான் ஒரு ரோபோட். ரோபோ. வா பீக்கு, ஒழுங்கா சாப்பிடு. பீக்கு, முதல்ல உன்னோட ஹெல்மெட்டை எடு, அப்புறம் சாப்பிடு, சரியா? ரோபோ இப்படிதான் சாப்பிடும். ரோபோக்கு ஷார்ட் சர்க்கியூட். பீக்கு, இந்த துணியை உள்ள எடுத்துட்டு போ. சொல்லுங்க, பீக்கு ரோபோவுக்கு என்ன வேலை? ஓஹோ, பீக்கு டூக்கி, நீங்க 2 பேரும் இப்ப வரைக்கும் ரோபோ மாதிரி தான் இருக்கீங்களா? டூக்கி ரோபோ. இத புடி பீக்கு. பீக்கு, இத சரியா பிடி. வா, ரோபோ விளையாட்டு ரொம்ப அதிகமாயிடுச்சு. ரோபோ இப்படிதான் புடிச்சுக்கும். மா பியாரி, நம்ம பையன் ரோபோ ஆயிட்டான். ஏதாவது செஞ்சு ஆகணும். அட குழந்தைங்களா, இன்னுமா தூங்கல? ரோபோவோட கால் மாட்டிக்கிச்சு. ரோபோவால திரும்ப முடியல. ரோபோ ரோபோ. அப்படியா? அப்பா உன்னோட கால்ல கொஞ்சம் எண்ணெய் போடணும். இங்க இங்க அப்புறம் இங்க. குதி. டோக்கி, கீழே போடாத. அது மண் குதிரை. இல்ல, என்னோட குதிரை. அம்மா, அப்பா, இங்க பாருங்க, என் குதிரை டூக்கி உடைச்சிட்டா. மேமே, இல்ல, எனக்கு என் குதிரை வேணும்.
ஒன்னும் பிரச்சனை இல்ல பீக்கு. பீக்கு வா, உனக்காக ஒரு குதிரை செய்யலாம் வா. நிஜமாவா? ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை ட்ரை ட்ரை. இது என்ன? ஆமா, இந்த டப்பா குதிரையோட தலை. அப்புறம் இந்த குச்சி அதோட கழுத்து. இப்படி குச்சி டப்பா. அப்புறம் இது ஆயிடுச்சு முகம். அப்புறம் 2 கண்கள். குதி. ஆனா இது பாதி குதிரை தான். போ பீக்கு, நீ உள்ள போயிட்டு சின்ன சேர கொண்டு வா. அப்புறம் டூக்கி, நீ போய் தொடப்பம் கொண்டு வா. துடப்பம். சபாஷ். இது ஆயிடும் குதிரையோட வால். இது ஆயிடுச்சு குதிரையோட கழுத்து. அப்புறம் இது தலை. வாவ், இந்த குதிரையில உட்கார கூட முடியும். ஓ பாப்பா பியாரே, அந்த பாத்திரத்தை இங்க கொடுங்க. ஓகே. பீக்கு, நீ இந்த குதிரையில உட்கார்றது மட்டும் இல்ல, இதுல நீ ஆடவும் முடியும். அட சூப்பர். பீக்கு டூக்கி மட்டக் மட்டக், குதிரை ஓடுது. டக் டக் டக். ஒன்னு 2 3 4 மழையின் வருகையை காத்திரு. 5 6 7 8 பூல் பார்ட்டில சாப்பாட்டை வெட்டு. லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். நில்லுங்க. அப்பா, ஏன் மழை வர போகுதா? பாருங்க, வானத்துல எவ்வளவு நிறங்கள். நிறங்கள். நிற நிற. வாவ், அப்படின்னா மழை வரப்போகுதுன்னு அர்த்தமா? ஆமா. வாங்க, சீக்கிரமா நம்ம ஸ்விம்மிங் பூல் கிட்ட போயிடலாம். 1 2 3 4 மழையின் வருகையை காத்திரு. இந்த மழை எப்ப வரும்? என்னுடைய ஹேட் எவ்வளவு வளைஞ்சு போச்சு. ஆமாம் பின்னி, ஏன்னா காலநிலை ஈரப்பதமா இருக்கு, அதனால ஹேட் வளைஞ்சு போச்சு. அப்பா, மலையில ஸ்விம்மிங் பூல்ல தண்ணி ரொம்ப போயிடும்ல? நிச்சயமா. கேளுங்க, ஏதோ பறவையோட சத்தம் கேக்குது. எனக்கு ஒரு பறவையோட சத்தமும் கேட்கல. எனக்கும் இல்ல. இல்ல. எப்படி கேக்கும்? மழை வரதுக்கு முன்னாடி பறவை மறைஞ்சுக்கும்.
ஆ, தேனி. அப்பா இங்க தேனும் இருக்கு. ஆ, இல்ல தேன் இல்ல, மழை. இந்த தேனீக்கள் மழை வருதுன்னு நமக்கு தெரிவிக்குது. எப்படி? கேக்கலையா? இப்படி. பியாரி அங்கிள், இன்னும் எவ்வளவு நேரத்துல மழை வரும்? ம், ஆ. அப்பா, ஆ? நீங்க தானே சொன்னீங்க மழை வர போகுதுன்னு. நான் முழுசா தயாராயிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு மழை வரணும், பூல் பார்ட்டி பண்ணணும். தவளை. தவளை. இப்ப வந்து தவளை வந்தது, மழையும் வந்தது. புஷ். புஷ். ம்ஹும். வாவ்! பறக்கிற பலூன். ஆமா, அழகான குழந்தைங்களுக்கு அழகான பலூன்கள். பல்லு பல்லு. கவனமா, விட்டீங்கன்னா பறந்து போயிடும். பலு பற பற பற. பறக்கிற பலூன். பல்லு. ஓகே ஓகே, அழாத டோக்கி. இந்தா, நீ பிடிச்சுக்கோ. டைட்டா பிடிச்சுக்கோ டோக்கி. டோக்கி, நான் டைட்டா பிடிச்சுக்கோன்னு சொன்னேன்ல. பாலு. என்ன நடக்குது பீக்கு? மா, பாருங்க, டோக்கி எல்லா பலூனையும் பறக்க விட்டுட்டா. ஓ ஓ. பாப்பா பியாரி, ஆ? உங்களால பலூனை கீழே இறக்க முடியுமா? இது எனக்கு ஒன்னும் பெரிய விஷயமே இல்ல. மேல மேல இன்னும் கொஞ்சம் மேல, அவ்வளவுதான். எட்டலையே. ஆ, 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 ம். ஓஹோ, காற்று ராணி பலூனை இன்னும் மேல கொண்டு போயிடுச்சு. ஓகே, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நாம பறக்கிற ஒரு பலூனை செய்யலாம். அது எப்படிமா? நாம செய்ய போறோம் சூடான காற்று பலூன். வாவ், சூப்பரான ஐடியா. வாங்க செய்யலாம். பாப்பா பியாரி, நீங்க வளைஞ்ச பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு வரீங்களா? நான் துணி எடுத்துக்கிட்டு வரேன். ம்ஹும். பீக்கு டூக்கி, வீட்டுக்கு பின்னாடி இருந்து கொஞ்சம் மூங்கிலும் கயிறையும் கொண்டு வாங்க.
இப்போ நாங்க பறக்க தயாரா இருக்கோம். நாம பறக்கலாமா? பற பற பற. பாப்பா பியாரே, நீங்க கொஞ்சம் நெருப்புக்கு ஏற்பாடு செய்யுங்க. நான் இதோ போயிட்டு இதோ வந்துடுறேன். அப்போ குழந்தைங்களே, பறக்க தயாரா? நாம பலூன்ல பறக்கறோம். தூக்கி பாரு, பீக்கு பாரு. காற்று ராணியே வா, எங்களை மேலே கொண்டு வா, அழகான பலூனை தூரமா பறக்க வைக்க வா.